Hello friends, எல்லாருக்கும் வணக்கம். Welcome to BeProFreelanceServices. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா friends, client வந்து பாத்தீங்கன்னா என்கிட்ட வந்து ஒரு டாஸ்க் கொடுத்திருக்காரு. ஸோ லிஸ்ட் பில்டிங் டாஸ்க். இது வந்து பாத்தீங்கன்னா டேட்டா என்ட்ரியில சேரும். அந்த ஒர்க் நம்ம எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் கைஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா கிளைண்ட் வந்து எனக்கு ஷேர் பண்ண எக்ஸல் ஷீட் கொடுத்துருக்காரு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் டு ஸ்கூல்ஸ்ன்னு கொடுத்துருக்காரு. ஸோ பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த லிங்க்கை நான் இப்போ ஓப்பன் பண்ணிக்கிறேன் கூகுளில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம trackWrestling.com அப்படிங்கிற ஒரு லிங்க்கை ஓப்பன் பண்ணிக்கிட்டோம். இது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஒரு நியூஸ் ஆர்டிக்கல். ஸோ இதிலிருந்து கிளைண்ட் என்ன கேட்குறாருன்னு பார்த்தீங்கன்னா கைஸ், இங்கே பாருங்க கொஞ்சம் ஸ்க்ரோல் டவுன் பண்ணி வந்தோட்டி 79 NCAA Division 1 Wrestling ப்ரோக்ராம்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இதெல்லாம் வந்து ஒரு ரெஸ்லிங் ப்ரோக்ராம்ஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஸ்டேட் கொடுத்துருக்காங்க. யூஎஸில் இருக்க ஸ்டேட்ஸ், இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறதெல்லாம் யூஎஸில் இருக்க ஸ்டேட்ஸ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கைஸ், இதுதான் அந்த ரெஸ்லிங் ப்ரோக்ராமோட நேம். நடுவில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா அந்த டார்கெட்டட் பர்சனோட நேம். ஸோ நம்மளுக்கு இதை பார்த்தோன்னே தெரிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ், கிளைண்ட் வந்து எது டார்கெட் பண்ணுறாருன்னு. ஸோ இங்கே பாருங்கள் ஸ்கூல் ஆர் ப்ரோக்ராம் நேம் கேட்குறாரு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த போல்ட்டில் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் ஸ்கூல் ஆர் ப்ரோக்ராம் நேம். அப்புறம் அந்த நடுவில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அவர் டார்கெட்டட் பர்சன்ஸோட நேம், அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேமாக கேட்குறாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா கைஸ் அவருடைய ஃபோன் நம்பரும் அவருடைய இமெயில் அட்ரஸும் கேட்குறாரு. யாருதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த டார்கெட்டட் பர்சன்ஸோட ஃபோன் நம்பரும் இமெயில் அட்ரஸும் கேட்குறாரு. அதே மாதிரி இமெயில் ஸ்டேட்டஸும் கேட்டிருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதெல்லாம் எப்படி வந்துட்டு இப்போ ஈஸியாக ஃபைன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் 79 ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த 79 ஆர்கனைசேஷனுமே நான் இப்போ வந்து காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே கைஸ், இப்போ காப்பி பண்ணோட்டி பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஒரு நியூ ஷீட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அலைன்மெண்ட் அப்படியே இருக்குது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நம்ம ஏற்ற மாதிரி நம்ம வந்துட்டு காலம்ஸ் எல்லாம் பிரிக்கணும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் நான் அப்படியே சிம்பிளாக காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஏர்ஃபோர்ஸும், அப்புறம் பார்த்தீங்கன்னா டார்கெட்டட் பர்சன், அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரே செல்லில் இருக்குது. ஸோ இதை வந்து பிரிக்கிறதுக்கு என்ன பண்ணோம் கைஸ், நான் வந்து இந்த காலமை மொத்தமாக செலக்ட் பண்ணிக்கிட்டு இங்கே டேட்டாவில் போய் நான் டெக்ஸ்ட் டு காலம்ஸ் கொடுக்குறேன். ஆக்சுவலாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா டீலிமிட்டட் கொடுத்துருக்காங்க. நம்ம டீலிமிட்டட் வந்து கோலனாக வச்சு பிரிச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் டேபுக்கு பதிலாக அதர் வச்சுட்டு கோலன் கொடுத்துக்கிறேன். ஸோ கோலன் கொடுத்து நான் நெக்ஸ்ட்டு கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா கைஸ் உங்களுக்கு இங்கே தெரியும் அந்த டார்கெட்டட் பர்சன்ஸோட நேமும் அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேட்டோட நேமும் நம்மளுக்கு தனியாக இன்னொரு காலமில் வந்துருச்சு. ஓகே கைஸ், இப்போ நான் பி காலமை செலக்ட் பண்ணிக்கிட்டு அதையும் வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது டிவைட் பண்ணிக்கிறேன் 2 காலம்ஸாக. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் ஓப்பன் ப்ராக்கெட்டில் கொடுத்து இதை டிவைட் பண்ணிக்கிறேன். ஸோ இது கொடுத்தனே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு ஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அடுத்த செல்லுக்கு போயிடுச்சு. ஓகே கைஸ், இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் கிளைண்ட்டை கேட்டிருக்கிறதுல வந்து ஸ்டேட்ஸ் இல்லை. அதனால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேட்ஸ் காலம் டெலீட் பண்ணிடலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் இந்த நேமே ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேமாக கேட்குறாரு. ஸோ இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் டெக்ஸ்ட் 2 காலம் கொடுத்துக்கலாம். பி காலமை செலக்ட் பண்ணி இதில் வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் நம்ம ஸ்பேஸ் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த ஸ்பேஸ் கொடுத்து நான் வந்துட்டு டெக்ஸ்ட் 2 காலம் பிரிக்கும் போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்பேஸ் நடுவில் இருக்கிறதெல்லாம் லெஃப்ட்டும் ஸ்பேஸ்க்கு அந்தாண்ட இருக்கிறதெல்லாம் ரைட்டும் போயிடும். மேக் ஷூர் இந்த காலம் நீங்கள் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா தேர்ட் நேம் ஏதாவது வருதான்னு பார்த்துக்கோங்க. இந்த சைடில் இன்னொரு தேர்ட் நேம் ஏதாவது பார்த்துக்கோங்க. அப்படி ஏதாவது வந்துச்சுன்னா கூட நீங்கள் அதை வந்து தூக்கி டெலீட் பண்ணிடலாம் கைஸ். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் எம்டியாக இருக்கிற காலம்ஸ் எல்லாம் நான் இப்போ டெலீட் பண்ணிடுறேன். டெலீட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஆர் ப்ரோக்ராம்ஸ் ஒரு காலம்லையும் ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் ஒரு காலம்லையும் கிடச்சிருச்சு. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் நான் வந்துட்டு இப்போ காப்பி பண்ணிவிட்டு நம்மளுடைய ஷீட்டில் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்கூல் ஆர் ப்ரோக்ராம் ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் இதெல்லாம் நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃபோன் நம்பர், இமெயில், அப்புறம் இமெயில் ஸ்டேட்டஸ் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இமெயில் ஸ்டேட்டஸ் வெரிஃபைடா இன்வேலிடா வேலிடான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் இமெயில் கண்டுபிடிக்கணும். அதனால் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோனு இமெயில் எப்படி ஃபைன் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் ஸ்கூல் ஆர் ப்ரோக்ராம் ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் இருக்குது இல்லைங்களா. ஸோ இந்த வெப்சைட்லேயே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதை வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இதை வந்துட்டு நான் அப்படியே ஃபுல்லாக காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ காப்பி பண்ணிட்டு நான் அகைன் கூகுள் சர்ச் பண்ணுறேன். ஸோ கூகுள் சர்ச் பண்ணோடி பார்த்தீங்கன்னா கைஸ் இந்த மாதிரி ஏர்ஃபோர்ஸ், சாம் பார்பர், அப்பர் லோவா இந்த மாதிரி ஏதாவது கீவேர்ட்ஸ் இருந்தாலும் நம்மளுக்கு கூகுள் வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய சர்ச் ரிசல்ட்டில் கொடுத்துரும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கூகுள் சர்ச் பண்ணியிருக்கேன். இதில் வர ரிசல்ட் பார்ப்போம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சாம் பார்பர், ஹெட் கோச், ஸ்டாஃப் டைரக்டரி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏர்ஃபோர்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்பர் லோவா இந்த கீவேர்ட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இப்போ நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே கைஸ், இந்த வெப்சைட் லோட் ஆன் நம்ம ஸ்க்ரோல் டவுன் பண்ணி வந்தோன்னே பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே பாருங்கள் சாம் பார்பர், ஹெட் கோச், அப்புறம் அவருடைய ஃபோன் நம்பர் இருக்குது, இங்கே அவருடைய இமெயில் இருக்குது. ஸோ கிளைண்ட்டுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பேஜ்லேயே ஃபைன் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா கைஸ் நான் சிம்பிளாக வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன் அவருடைய ஃபோன் நம்பரும் அந்த பர்சனோடைய டார்கெட்டட் இமெயிலும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஒரு லீட் கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டேன். இந்த இமெயில் ஸ்டேட்டஸ் மட்டும் இந்த இமெயில் வேலிடா இன்வேலிடான்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அடுத்து வந்து போகலாம் கைஸ். இங்கே பாருங்கள் டெலிமூர் அப்படின்னு ஒரு பர்சன் இருக்காங்க. ஸோ இவரையும் நம்ம சிம்பிளாக கூகுள் சர்ச் பண்ணிக்கலாம்.
ஓகே கைஸ், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்சனோட விக்கிபீடியா பேஜ் இருக்குது. ஆனால் விக்கிபீடியா பேஜில் போனீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃபோன் நம்பர், இமெயில் இந்த மாதிரி பர்சனல் டீட்டெயில்ஸ்லாம் கண்டுபிடிக்க முடியாது. அதே மாதிரி நான் கீழே இருக்க ரிசல்ட் பார்த்துக்கிறேன். இங்கே பாருங்கள், டீக் மோர், ஹெட் கோச், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஓக்லஹாமா ஸ்டேட். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீவேர்டாக இங்கே வந்திருக்கு. இதை வந்து நான் இப்போ ஓப்பன் பண்ணிக்கிறேன் கைஸ். ஓகே கைஸ், இந்த ப்ரொஃபைலோட பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொஃபைலுக்கு தேவையான டீட்டெயில்ஸும் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இங்கேயே இருக்குது, ஃபோன் நம்பர் அண்ட் இமெயில். ஸோ இதையும் நான் இப்போ ஈஸியாக காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தேர்ட் லீடுக்கும் பார்த்தீங்கன்னா ரெக்கர் அண்ட் டீட்டெயில்ஸ்லாம் போட்டுக்கிறோம். ஸோ இந்த வீடியோ நான் இப்போதைக்கு பாஸ் பண்ணுறேன் கைஸ். ஸோ நான் இந்த லிஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் லீட்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு அப்புறம் அந்த வீடியோ ரெஸ்யூம் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இமெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே கைஸ், ஸோ இப்போ இந்த இமெயில் பார்த்தீங்கன்னா வேலிடா இன்வேலிடான்னு ஃபைன் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு வெப்சைட் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த வெப்சைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கைஸ், mailtester.comனு சொல்லுவாங்க. ஸோ அப்போ நான் அந்த mailtester.com நான் இப்போ ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் ஒரு கம்ப்ளீட்லி 100% ஃப்ரீயான ஒரு வெப்சைட் தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மெயில் அட்ரஸ் வந்து வேலிடா இன்வேலிடான்னு ஃபைன் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் இமெயில் ஸ்டேட்டஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு இதில் வந்துட்டு ஈஸியாக ஃபைன் பண்ணிக்கலாம். ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு இமெயிலாக தான் போட்டு ஃபைன் பண்ண முடியும். மேபி நீங்கள் இந்த டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா, ஸோ இவங்களுடைய அஃபிஷியல் சாஃப்ட்வேர் நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் பல்க் இமெயிலாம் கொஞ்சம் போட்டு சர்ச் பண்ணலாம் கைஸ். இப்போ பாருங்கள் கைஸ், நான் வந்து ஃபஸ்ட் இமெயில் வந்து நான் காப்பி பண்ணிட்டு இந்த இமெயில் அட்ரஸ் செக்ஷனில் காப்பி பண்ணிட்டு நான் வந்து இந்த இமெயில் அட்ரஸ் செக்ஷனில் பேஸ்ட் பண்ணிட்டு இங்கே செக் அட்ரஸ் இருக்கு இல்லைங்களா, ஸோ இந்த செக் அட்ரஸ் நான் இப்போ கொடுக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், ஸோ மெயில் சர்வர்ஸ் வந்து இந்த டொமைனில் அவைலபிளாக இருக்குது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெர்சனுக்கான இமெயில் அட்ரஸ் வந்து இந்த டொமைன் வந்து அலோவ் பண்ணலை. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் ஒரு சில டொமைன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹை செக்யூராக இருக்கும். இப்போ உங்களுக்கு இந்த இமெயில் ஐடி பார்த்தாவே தெரிஞ்சிருக்கும், இது வந்து ஒரு எஜுகேஷனல் பிளாட்ஃபார்ம். அதாவது EDUன்னு இருக்கிறதெல்லாம் ஒரு எஜுகேஷனல் ஆர்கனைசேஷன். அந்த மாதிரிலாம் இருக்கிறது வந்து அவங்களோட டேட்டாஸ்லாம் ப்ரைவேட்டாக தான் வச்சுருப்பாங்க. ஸோ ஓப்பனில் வந்துட்டு ஓப்பன் சோர்ஸாக இவங்க வந்து விட மாட்டாங்க கைஸ், ஒரு சில கம்பெனிஸ். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சர்வர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இமெயில் வெரிஃபிகேஷன் அலோவ் பண்ணலை. ஸோ கிளைண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்கிறதுக்கும் நான் வந்துட்டு இதை அப்படியே நான் போட்டுறேன் கைஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே நெக்ஸ்ட்டு 2வது இமெயில் கொடுத்துக்கிறேன். ஸோ 2வது இமெயில் பார்த்தீங்கன்னா நான் இப்போ போட்டு சர்ச் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் செகண்ட் இமெயில் போட்டு சர்ச் பண்ணோட்டி இந்த இமெயில் அட்ரஸ் வந்து எனக்கு வேலிட்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த american.edu இந்த எஜுகேஷனல் ஆர்கனைசேஷன் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய இப்போ சர்வர் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக்காக தான் வச்சுருக்காங்க. இதனால் வந்து மெயில் டெஸ்டர் வந்து இந்த இமெயில் வேலிட்னு சொல்லி நம்மளுக்கு கொடுத்துருச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் ஒரு 100% வேலிட் இமெயில். ஸோ இதையும் வந்து நம்ம இங்கே என்டர் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா கைஸ் தேர்ட் இமெயில். ஓகே கைஸ், ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அன்னோன் ரெஸ்பான்ஸ் ஃப்ரம் மெயில் சர்வர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் நம்ம வந்துட்டு போட்டுக்கலாம். ஏன்னா கிளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கொடுத்ததே வந்து பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 100 லீட்ஸ் தான். ஸோ அதனால் வந்துட்டு இதில் இருக்க ஒரு இமெயிலையும் நம்ம வந்து லீடு டெலிட் பண்ண முடியாது. இதில் இருக்க அத்தனை லீடும் கிளைண்ட் கேட்டிருக்காரு. அதனால் வந்துட்டு நான் பாருங்கள் ஃபோன் நம்பர் இல்லாத லீடெல்லாம் கூட நான் அப்படியே விட்டுருக்கேன். ஸோ கண்டிப்பாக இது வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் இந்த mailtester.com வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஒரு இமெயில் வந்து வேலிடா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து 100% ஃப்ரீ காஸ்ட். நீங்கள் யார் வேணாலும் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் கைஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சர்வர் அலௌடாக இருந்தால் நம்மளுக்கு அந்த இமெயில் வேலிடா இல்லையா நம்மளுக்கு வந்துடும் கைஸ். இப்படி தான் கைஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க்கை வந்து நம்ம டன் பண்ணணும். மோஸ்ட்லி ஆஃப் த ஒர்க்ஸ் இப்படி தான் வந்து டன் பண்ணணும். கிளைண்ட் வந்து ரெக்யர்மெண்ட் கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் வந்து அதில் போய் ஈஸியாக தேவையான டீட்டெயிலாம் கண்டுபிடிச்சிக்கலாம். அப்படி இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா கிளைண்ட் வந்து எந்த மாதிரி டார்கெட்டட் பீப்புள் கேட்குறாரோ அந்த மாதிரி டார்கெட்டட் பீப்புளும் நீங்கள் லிங்க்டின் அப்புறம் அந்த மாதிரி சில சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் வச்சு நீங்கள் மேனுவலாக சர்ச் பண்ணணும். நீங்கள் மேனுவலாக சர்ச் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா கைஸ் இந்த மாதிரி டார்கெட்டட் பர்சன்ஸ் எல்லாம் உங்களை ஃபைன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லிங்க்டின் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த மெத்தடை எல்லோரும் ட்ரை பண்ணுங்க கைஸ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த mailtester.comோட வெப்சைட் லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் போய் வந்துட்டு ஒரு தடவை செக் பண்ணி பாருங்கள். இந்த சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணி உங்கள் சிஸ்டத்தில் எப்படி ரன் ஆகுதுன்னு பாருங்கள். FAQலாம் படிங்க கைஸ். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு மெத்தட். ஸோ இந்த மாதிரி mailtester.com நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கிளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெயில் டெஸ்டரில் வந்து சில கிளைண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இமெயில் வெரிஃபை பண்ண சொல்லுவாங்க கைஸ். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் நீங்கள் இதில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக வந்துட்டு இதில் மணி ஏர்ன் பண்ணலாம் கைஸ். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் பில்டிங், டார்கெட்டட் லிஸ்ட் பில்டிங் ஒர்க். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஒரு சின்ன ஐடியா கிடச்சிருக்கும்னு நம்புகிறேன். மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஸோ டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுவரை நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். ஹேவ் அ கிரேட் டே.